அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். மக்களிடத்தாரை ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், உலகின் எல்லை வரை அதை அறிவியுங்கள். இதோ நம் மீட்பர் வருவார், இனி நீங்கள் அஞ்சாதீர்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை விசுவாசம் இது ஒன்றே இந்த மண்ணுலகில் ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கின்ற ஆழமான ஒன்று. நம்பிக்கை இல்லை என்றால் இந்த மண்ணுலகில் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்துவிட முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதை என்னோடு நிறுத்தி வைத்து விடாமல் அதை பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது, பிறருக்கு நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதுவே உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது முடக்குவாதம் ஒன்றவனை 4 நபர்கள் சுமந்து வந்து கூரையை பீய்த்து ஆண்டவர் முன்னிலையில் இறக்குகிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அவர்கள் வைத்த நம்பிக்கை தான் ஒரு நோயுற்றவனை அவர்கள் குணமாக்க வழிவகுக்கிறார்கள். இதோ இயேசுவின் பெயரால் நீங்களும் நானும் இந்த மண்ணுலகிலே அவர்களையும் ஆசிரியம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பிறருக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை எந்த அளவிற்கு எடுத்து செல்லுகிறோம் என்று இந்த திருப்பலி வழியாக நாம் சிந்தித்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறுவோர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்ப மன்றாட்டுக்கள் உம்மை நோக்கி எழுந்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் ஊழியர் நாங்கள் மாசற்ற தூய்மையோடு எழுப்பும் இறை வேண்டுங்கள். உம் ஒரே திருமகன் மனிதரான மாபெரும் மறை நிகழ்வுக்கு வந்து சேர்வன வாக. உம்மோடும் தூய் ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 35 உட்பிரிவு 1 முதல் 10 முடிய. பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் மக்களை படைந்து லேலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியை நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி
திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ள நெறி தங்கும் வளைகள் எங்கும் கோரையும் நாடலும் முளைத்து நிற்கும். அங்கே நெடும் சாலை ஒன்று இருக்கும். அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது. அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ மாநிலத்தின் ஆண்டவராம் அரசர் வருவார். அவரே நமது அடிமைத்தனத்தின் நுகத்தடியை அகற்றி விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது கலிலேயா யூதேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசுவின் முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார்.
இதை கேட்டு மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களின் எண்ணங்களை வைத்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறது என்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்லுகிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போவும் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்டு யாவரும் மெய்மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய், இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று புதுமையானவற்றை கண்டோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விசுவாசம், நம்பிக்கை ஒன்றே நம்முடைய வாழ்வை இன்று வரை இறைவனோடு நடத்தி சென்று கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இறைவனை நாம் அணுகுகின்ற பொழுது, நம் தேவைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் எடுத்து வைக்கிற பொழுது, அதில் எந்த குறைகளும் இல்லாமல் நாம் பெறுவதையும் நம்முடைய வாழ்விலே அனுபவித்திருப்பதும் நாமே அதற்கு சான்றாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பணி வாழ்விலே புதுமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக அவரை நாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் அவர் கேட்கின்ற கேள்வி இதுதான்: நீர் நம்புகிறாயா? நீர் விசுவசிக்கிறாயா? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கடல் மீது நடந்து வருகின்ற பொழுது பேதுருடைய கரங்களை பிடித்து அவர் சொன்ன வார்த்தை, ஏன் ஐயம் கொண்டாய்? நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை தொடர் என்று சொன்னார். ஆக நம்பிக்கை இல்லை என்றால், விசுவாசம் இல்லை என்றால், நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் நாம் தோல்விகளை சந்தித்துக் கொண்டே இருப்போம். அந்த வரிசையில் இந்த நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் சிந்திக்கின்ற பொழுது, முடக்குவாதமுற்றவன் நம்பிக்கையோடு இருந்தானோ இல்லையோ, அவன் விசுவாசத்தோடு இருந்தானோ இல்லையோ, மாறாக அவனை சுமந்து வந்தவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அவனை தூக்கி வந்தவர்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் அவனை அழைத்து வருகிறார்கள். ஒருவேளை அவர் புதுமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அதை கண்கூடாக பார்த்தவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த 4 நபர்களில் யாராவது ஒருவர் நோயிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைகளை நுணுக்கமாக கேட்டதினால் இவர்களுக்கு ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் ஏற்பட்டிருக்கலாம். எனவே இவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே இறை வார்த்தையை உள்வாங்கி, ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எந்த அளவிற்கு 100 மடங்கு பலன் தருகிறதோ, அதுபோல இவர்களும் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்ததினால் பிறருக்கு இறைவனை எடுத்து கொடுக்க ஆசைப்பட்டார்கள். நான் பெற்ற அந்த இறை அனுபவம், நான் அனுபவித்த அந்த இறை அனுபவம் பிறரும் பெற்று மகிழ வேண்டும். அதிலும் குறிப்பாக நோய்வாய்ப்பட்டவர்கள், மன உளைச்சலோடு இருக்கிறவர்கள், இப்படி யாரெல்லாம் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடம் சிறந்த மருத்துவராக காணப்படுகின்ற இயேசுவிடம் அழைத்து சென்றால் அவர்கள் நிறைவு பெறுவார்கள், வாழ்வு பெறுவார்கள் என்று இந்த 4 ஒருவராக கூட இருக்கலாம், அல்லது 4 கூட இருக்கலாம். எனவே நான் கூட்ட நெரிச்சலில் இருக்கின்ற பொழுது கூட அவர்கள் உள்ளே எடுத்து செல்ல முடியாத காரணத்தினால் கூரைகளை பெய்து அதை திறந்து இயேசுவின் முன்னிலையில் கட்டிலோடு இறக்கிறார்கள் என்றால் அவர்கள் விசுவாசம், அவர்கள் நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் இறைவனிடம் அவர்கள் அழைத்து வருகின்ற அந்த விசுவாச வாழ்வுதான் இங்கே மிகவும் நாம் அனைவரும் சிந்திக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வாக காணப்படுகிறது.
பல நேரங்களில் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற வார்த்தைக்கு வாழ்வு என்ன? அதை எப்படி நாம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றோம்? இந்த 4 நபர்களைப் போல நாமும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றோமா? கிறிஸ்துவை பிறரிடத்தில் எடுத்துச் சொல்லுவதற்காக நான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த வாழ்க்கையை, கிறிஸ்தவன் என்று வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை நாம் கொடுக்க போகிறோம்? எப்படி என் வழியாக கிறிஸ்துவை அடுத்தவர்களிடம் நான் எடுத்துச் செல்ல போகிறேன் என்ற கேள்விகளை இன்றைய இந்த 4 நபர்களும் உங்களுக்கும் எனக்கும் எழுப்புகிறார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்தார்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதம் உற்றவனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு செல் என்று அவனை அனுப்பி வைக்கிறார். அவனும் எடுத்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு இல்லம் செல்கிறான். தாவீதின் மகனை என் மீது இரக்கம் என்று பிறவிகளுடன் ஆண்டவரை நோக்கி அழைத்து அவனுக்கு பார்வை கொடுத்த பிறகு நற்செய்தியாளர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், அவன் இயேசுவை பின்தொடர்ந்தான் என்று. ஆனால் முடக்குவாதம் மற்றவனை கட்டிலோடு அழைத்து வருகின்ற பொழுது அவன் எடுத்துக்கொண்டு இல்லம் செல்லுகிறான் என்று சொல்லுகிறார்கள். இங்கே இவனுடைய விசுவாச நம்பிக்கை நமக்கு அதிகமாக சிந்திக்க தேவையில்லை. மாறாக இவனை அழைத்து வந்தவர்களுடைய ஆழமான நம்பிக்கை, விசுவாசத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? இவர்களைப் போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இன்னொரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனாலும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சில நேரங்களிலே நீங்களும் நானும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த உணர்வுகள் தன் வார்த்தைகளினாலும் முகபாவனையினாலும் உடல் அசைவுகளினாலும் அந்த உணர்வுகளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். அதற்கேற்றாற்போல அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்ற முடியும். ஆனால் எண்ணங்களை நாம் அனைவராலும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அது இறைவனால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த வரிசையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக அவர்களுக்கு பதிலை கொடுக்கிறார். எப்படி என்றால், அவர்களின் எண்ணங்களை உய்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறது என்ன? நம்மால் அடுத்தவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரால் மட்டும்தான் அடுத்தவருடைய எண்ணங்களையும் உணர்ந்து கொள்ள முடியும், உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடியும். எனவே எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய இறைவனிடம் நம்மை நாம் அனுபவித்தோம் என்றால், நம்மை நாம் அவரோடு இணைத்து கொண்டோம் என்றால், நம்மாலும் அடுத்தவருடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்ள முடியும். உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொண்டதினால்தான் அந்த முடக்குவாதமற்றவனை 4 நபர்கள் சுமந்து வந்தார்கள். நாமும் இயேசுவோடு இணைவோம், இயேசுவை போல வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது இந்த மன்னகத்தில் இயேசுவினுடைய சாட்சிகளாக வாழவும் நமக்கு இறைவன் நல்லதொரு வாய்ப்பை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் இவன் நாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தில் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தில் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது
பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்குமை காணிக்கைகளை ஏற்றுள்ள உண்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளமை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தன் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உதவாய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுபொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே வந்தாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் நமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருடும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வழிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, எங்களை அமைதியில் சந்திக்கமாறும், அதனால் முழுமையான இதயத்துடன் முன் மகிழ்வோமாக. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் வரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள்.
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித பாப்பர்களுடைய